ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் சார் கூட சேர்ந்து நடித்த படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து முரட்டுக்காலை, பாயும் புலி, தாய் வீடு, துடிக்கும் கரங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவீரன், படிக்காதவன், அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை, தளபதி. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா தலைவரோட கூட பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் சார் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது வில்லனாகவும் நடிச்சிருக்கலாம், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. சரிங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ நம்ம ஜெய்சங்கர் அந்த டைமில் அதாவது ஸ்டார்டிங் அவர் சூப்பர் ஸ்டாரில் என்ட்ரி அவர் ஜெய்சங்கர் பீக்கில் இருந்த ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ தலைவர் படத்தில் இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து முட்டுக்கடை படத்தில் ஃபஸ்ட்டு வில்லனா வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு புக் ஆகிறார். சரிங்களா? அதாவது ஜெய்சங்கர் சார் வந்து ஃபஸ்ட்டு வில்லனா நீங்கள் புக் ஆகக்கூடாது. ரஜினி சார் என்ன கேட்குறாரு, இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து என் படத்தில் வந்து வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டாரா, அது வந்து ஒரு சாத்தியமா, அது வந்து நடித்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் சார் நம்ம ரஜினி சார் கேட்குறாரு. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரஜினி சார் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கேட்ட ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஹீரோவா, அதாவது ஜெய்சங்கர் சார் வந்து வில்லனா, இது வந்து சரிப்படுமா, கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, ஓகே, முதல்ல அவர் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அவர்கிட்ட முழு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி எஸ்பி சார் ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா, நம்ம ரஜினி சார் சொல்லியிருக்காரு, சரி ஓகே அப்படியே ஒத்துக்கிட்டாலும் சரி, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணுங்க. சரிங்களா? ஒரு போஸ்டராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நீங்கள் ப்ரொமோஷனாக பண்ணாலும் சரி, அதில் வந்து என்ன கூட பெருசாக காட்டக்கூடாது. ஜெய்சங்கர் சாரே நீங்கள் பெருசாக காட்டணும். சரிங்களா? எங்கள் 2 பேருக்கு நீங்கள் ஈக்குவல் கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு அவர் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காது. அதனால தான் அவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சேர்ந்து பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? நீங்கள் ஏன் வச்சு பாருங்கள், தளபதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் தான் வருவார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை படத்தில் ஒரு மாமா கேரக்டரில் வருவார். மீதி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன், ஒரு திடீர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல் அந்த மாதிரி வருவார். ஸோ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்தனால தான் இத்தனை படம் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஓகே வைஸ் பாய்.